வணக்கம். தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முறைப்படி திமுகவில் இணைந்துள்ளார். இது குறித்த விரிவான தகவல்களை இந்த சிறப்பு தொகுப்பில் காணலாம். தமிழகம் முழுவதும் ரஜினி ரசிகர்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் இந்த அறிவிப்பை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். போயஸ் கார்டன் முதல் அண்ணா அறிவாலயம் வரை திருவிழா கோலம் பூண்டுள்ளது. இன்று காலை முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த ரஜினிகாந்த் தன்னை திமுகவின் அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் நீடித்தது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் தமிழக அரசியலின் திசையையே மாற்றியமைக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இரு துருவங்களாக கருதப்பட்டவர்கள் இப்போது கைகோர்த்துள்ளனர். 1936 ஆண்டு ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது என்று ரஜினி கூறியது திமுகவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது. ஆன்மீக அரசியல் என்று பேசி வந்த ரஜினிகாந்த் இப்போது திராவிட மாடல் கொள்கையை ஏற்றுக்கொண்டது பலருக்கும் ஆச்சரியத்தை அளித்துள்ளது. இது ஒரு கொள்கை ரீதியான மாற்றம் என்கிறார்கள். ஏற்கனவே கலைக்கப்பட்ட ரஜினி மக்கள் மன்றத்தின் நிர்வாகிகள் பலர் திமுகவில் இணைந்திருந்த நிலையில் இப்போது ரஜினியே நேரடியாக இணைந்துள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் ஆளுமையையும் அவர் மூத்த தலைவர்களை கையாளும் விதத்தையும் ரஜினி சமீபகாலமாக பாராட்டி வந்ததை நாம் கவனித்தோம். அதுவே இந்த முடிவுக்கு அடித்தளமாக அமைந்துள்ளது. திமுகவில் ரஜினிகாந்துக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படும் என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை. அவர் ஒரு கௌரவ பதவியில் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த மெகா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது எதிர்க்கட்சிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும். இந்த இணைப்பை விமர்சித்துள்ள அதிமுக இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் என்றும் இதனால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் கூறியுள்ளது. ரஜினிகாந்த் தங்களது பக்கம் வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த பாஜகவினருக்கு இந்த முடிவு ஒரு பெரும் ஏமாற்றமாகவே அமைந்துள்ளது. அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ள நிலையில் ரஜினி திமுகவில் இணைந்தது சினிமா மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. தமிழக அரசியலுக்கும் சினிமாவிற்கும் இடையிலான பந்தம் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எம்ஜிஆர், கருணாநிதிக்கு பிறகு இப்போது ரஜினி அந்த பாதையில் பயணிக்கிறார். ரஜினியின் வருகை திமுகவின் வாக்கு வங்கியை குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்களிடையே இது குறித்து கலவையான கருத்துக்கள் நிலவுகின்றன. ரஜினியின் முடிவை வரவேற்கும் அதே வேளையில் அவரது அரசியல் நிலைப்பாடு குறித்து சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். சமூக வலைதளங்களில் கடந்த சில மணி நேரங்களாக பட்டன்டர் ரஜினி ஜாயின்ஸ் டிஎம்கே என்ற ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் உள்ளது. ஆயிரக்கணக்கானோர் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். எனது அருமை நண்பர் ரஜினிகாந்தை மனதார வரவேற்கிறேன். நம்முடைய திராவிட பயணத்தில் அவரது பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருக்கும் என்று முதல்வர் ஸ்டாலின் ட்வீட் செய்துள்ளார். திமுக அலுவலகத்தில் பேசிய ரஜினி, தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக நான் இந்த முடிவை எடுத்துள்ளேன். இனி என் வாழ்க்கை மக்களுக்காக என்று உணர்ச்சி பூர்வமாக தெரிவித்தார். அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை முதல் தொண்டர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இனி வரும் காலங்களில் ரஜினி இங்கு அடிக்கடி வருவார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் ரஜினியின் செல்வாக்கு திமுகவுக்கு ஒரு புதிய பலத்தை தரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு வியூக ரீதியான முடிவு. இளைஞர்கள் மத்தியில் ரஜினியின் ஸ்டைல் மற்றும் வேகம் இன்னும் குறையவில்லை. அது திமுகவின் தேர்தல் பிரச்சாரத்தில் புதிய உத்வேகத்தை கொடுக்கும். திரையுலகைச் சேர்ந்த பலரும் ரஜினிக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதே சமயம் அவரது நீண்ட கால நண்பர் கமல்ஹாசன் இன்னும் கருத்து ஏதும் தெரிவிக்கவில்லை. திமுகவின் மூத்த தலைவர்கள் ரஜினியின் வருகையை ஒரு நேர்மறையான விஷயமாகவே பார்க்கின்றனர். அவர்கள் அவரை பழைய மாணவர் என்று அன்புடன் அழைக்கின்றனர். இனி வரும் காலங்களில் ஸ்டாலின் மற்றும் ரஜினிகாந்த் ஒரே மேடையில் தோன்றுவதைக் காண தமிழகமே ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு மெகா ஷோவாக இருக்கும். தேசிய ஊடகங்களும் இந்த செய்தியை முக்கியத்துவத்துடன் வெளியிட்டு வருகின்றன. டெல்லி அரசியல் வட்டாரத்திலும் இந்த இணைப்பு ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சி நிர்வாகத்தில் ரஜினியின் ஆலோசனைகள் எடுத்துக்கொள்ளப்படுமா அல்லது அவர் வெறும் பிரச்சாரத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுவாரா என்பது இன்னும் சஸ்பென்ஸாகவே உள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்பை எதிர்கொள்ள புதிய வியூகங்களை வகுக்கத் தொடங்கியுள்ளார். தேர்தல் களம் சூடுபிடிக்கத் தொடங்கிவிட்டது. தமிழகத்தின் கலாச்சாரம் மற்றும் அரசியலில் ரஜினி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்குகிறார். அவரது இந்த முடிவு கலாச்சார ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மொத்தத்தில் ரஜினிகாந்தின் திமுக பிரவேசம் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது. இது ஒரு நிரந்தர மாற்றமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தொண்டர்களின் உற்சாகமும் மக்களின் எதிர்பார்ப்பும் விண்ணை தொட்டுள்ளது. 2026 தேர்தல் களம் இப்போது இருந்தே களைகட்ட ஆரம்பித்துவிட்டது. நட்பும் அரசியலும் கைகோர்த்துள்ள இந்த தருணம் தமிழக அரசியலில் ஒரு புதிய ஆரோக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புவோம்.
அரசியல் வல்லுநர்கள் கூறுவது என்னவென்றால் இந்த இணைப்பினால் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பல மடங்கு உயர்ந்துள்ளது என்பதாகும். தடையற்ற வெற்றியை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். உதயசூரியன் சின்னத்தின் கீழ் இனி ரஜினியின் குரலும் ஒலிக்கும். இது தொண்டர்களுக்கு ஒரு புதிய தெம்பை கொடுத்துள்ளது. வெற்றி நிச்சயம் என்று அவர்கள் முழங்குகின்றனர். திரையில் மட்டுமல்ல, இனி அரசியலிலும் ரஜினியின் ஸ்டைல் தெரிக்கும். தமிழக அரசியலின் கிங் மேக்கராக அவர் உருவெடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை. தமிழக அரசியலின் இந்த வரலாற்று மாற்றத்தை நாங்கள் தொடர்ந்து கவனிப்போம். எங்களோடு இணைந்திருங்கள். செய்திகளுக்காக நான் உங்கள் செய்தி வாசிப்பாளர். மக்களின் ஆதரவு இந்த கூட்டணிக்கு எந்த அளவு இருக்கும் என்பதை வரவிருக்கும் தேர்தல் முடிவுகள் நமக்கு உணர்த்தும். தமிழக அரசியல் களம் முன்பை விட இப்போது அதிக எதிர்பார்ப்புகளை தூண்டியுள்ளது. தேசிய அரசியலில் தமிழகத்தின் குரல் எப்போதும் வலிமையானது. ரஜினியின் இந்த முடிவு டெல்லியிலும் ஒரு கவனிக்கத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. அரசியலில் தர்மமும் நீதியும் மிக முக்கியமானவை. ரஜினிகாந்த் தனது பயணத்தில் இவற்றை எப்படி பின்பற்றப் போகிறார் என்பதை உலகமே உற்று நோக்குகிறது. இது ஒரு புதிய சகாப்தத்தின் ஆரம்பம். திரையில் அவர் செய்த சாகசங்களை விட அரசியலில் அவர் செய்யப்போகும் சாதனைகள் காலத்தால் பேசப்படும். தமிழக மக்களின் நலனே அவரது பிரதான நோக்கமாக இருக்கும். தமிழக அரசியலின் லேட்டஸ்ட் அப்டேட்டுகளுக்கு எங்களது சேனலை தொடர்ந்து பாருங்கள். செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.